உங்கள் அடுத்த ஜாப் இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை தான் இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸை கேட்குறதுக்கு சுதா இங்கே இருக்காங்க. நம்ம ஆரம்பிக்கலாமா? எஸ், ஐ எம் ரெடி. ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஷுவர், ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஏன் நிறைய கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுறாங்க? கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்க டெக்னிக்கலி நல்ல குவாலிஃபைடாக இருக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த காரியங்கள் மாத்திரமே அவங்கள இன்டர்வியூவில் செலக்ட் ஆக வச்சிடாது. மற்ற காரியங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ், அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் புவராக இருந்ததுன்னா, எஸ்பெஷலி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் புவராக இருந்துச்சுன்னா அவங்க செலக்ட் ஆகிறது அது பாதிக்கும். ஒரு கேண்டிடேட்க்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப புவராக இருந்ததுன்னா அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவலுமே புவராக இருக்கும். அவங்க தைரியமாக எந்த பதிலும் சொல்ல முடியாது, ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் அதை எப்படி எடுத்து கிளியராக சொல்கிறதுன்றதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட் காரணம் கேண்டிடேட் செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கு, they don't prepare well for the interview. ஒரு உண்மை என்னென்னா, ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் there are some common interview questions. அதை ஒரு அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ்னு தெரியும். ஆனால் அதை கூட தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் இல்லை சில கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அதனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாமல் வரதுனால they don't get selected. சில கேண்டிடேட்ஸ்க்கு பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்காது. அவங்க பாடி லாங்குவேஜை பார்த்த உடனே ரெக்ரூட்டர்ஸ்க்கு இவங்களை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணிடும். அண்ட் ஜென்ரலாகவே கேண்டிடேட்ஸ் நர்வஸாக இருந்தாங்கன்னா அவங்க பாடி லாங்குவேஜ் ப்ராப்பராக இருக்காது. இது எல்லாமே ரெக்ரூட்டர்ஸ்க்கு நெகட்டிவ் சிக்னல்ஸாக அனுப்பும். இன்னொரு மேஜர் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் அவங்க என்ன ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அலைன் பண்ணி அவங்க ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறதுனால they lose the opportunity. கேண்டிடேட்ஸ் எப்போதுமே ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆன்சரும் இட் ஷுட் அலைன் வித் த ஜாப் ரோல். அப்படி பண்ணாங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் வில் பி இம்ப்ரெஸ்ட் வித் தேர் ஆன்சர்ஸ். இதுதான் ஜாப் ரோலு, அதுக்கு அலைன் ஆகிற மாதிரி எனக்கு குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதனால ஐ மீன் ஐடியல் கேண்டிடேட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ற அவங்க ப்ரூவ் பண்ணணும். அது பண்ணாமல் போகும்போது தே மைட் கெட் ரிஜெக்டட். சம்டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க, ஆனால் அது மனப்பாடம் பண்ணி ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். இட் வில் நாட் பி அ நேச்சுரல் கான்வர்சேஷன். அதுவும் இட் இஸ் அ மேஜர் நெகட்டிவ் பாயிண்ட்டு. அவங்க சும்மா மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒப்பிக்கக்கூடாது. அவங்க கண்டென்ட்டை வேணால் மனப்பாடம் பண்ணலாம், ஆனால் அவங்க அதை டெலிவர் பண்ணும்போது இட் ஷுட் பி அ நேச்சுரல் கான்வர்சேஷன். திஸ் கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். நிறைய தடவை அது திருப்பியும் அது பேசி பார்க்கணும். அவங்களே வீட்டில் மாக் இன்டர்வியூஸ் நடத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை கொஸ்டின்ஸ் கேட்க வச்சு அவங்க ஆன்சர் பண்ணி பார்க்கணும். அதை நிறைய பண்ணாங்கன்னா தென் அவங்க ஆன்சர் பண்ணும் போது இட் வில் சவுண்ட் நேச்சுரல். இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த காரணங்கள்னால தான் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கெட் ரிஜெக்டட். அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பட் இந்த மாதிரி காரணங்கள்னால they might get rejected. பட் ஆல் இஸ் நாட் லாஸ்ட். இது எல்லாமே சின்ன காரியங்கள் தான். இதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு நல்ல இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா they will easily be able to get selected in the interview. எக்ஸலண்ட். இதோ செகண்ட் கொஸ்டின். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு கேண்டிடேட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு திங்கு அவங்க கம்பெனியை பற்றி நல்ல ரிசர்ச் பண்ணணும். அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, என்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க, வாட் இஸ் த கம்பெனிஸ் மெயின் வேல்யூ ப்ராப்போசிஷன், அதை பற்றிலாம் அவங்க ஃபஸ்ட்டு படிக்கணும். இப்போ தான் எல்லா கம்பெனிஸ்க்கும் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை போய் அவங்க பார்த்து நல்ல ரிசர்ச் பண்ணணும். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்டேயும் அந்த கம்பெனியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா படித்து புரிஞ்சுக்கணும். இந்த ஜாப் ரிக்குவயர்மெண்ட் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கு ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பேசி பழகணும். அதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி அதை பேசி பழகணும். நெக்ஸ்ட்டு ரெஸ்யூமேயை அப்டேட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தே ஷுட் ஃபெமிலியரைஸ் தெம்செல்ஸ் வித் த ரெஸ்யூமே. சில பேர் 6 மாதம் முன்னாடி ஒரு ரெஸ்யூமே பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்யூமேல என்ன போட்டிருக்காங்கன்னு கூட அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. அதை கொண்டு போய் டக்குன்னு நீட்டி அவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் நோ வாட் இஸ் தேர் இன் த ரெஸ்யூமே அண்ட் இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி அப் டு டேட். இமெயில் அட்ரஸஸ் மாறி இருந்ததுன்னா அந்த லேட்டஸ்ட் இமெயில் அட்ரஸ் போடணும். ஃபோன் நம்பர் மாதிரி இருந்ததுன்னா அதையும் அப்டேட் பண்ணணும். உங்கள் லேட்டஸ்ட் அட்ரஸ் கொடுக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல், நீங்கள் லேட்டஸ்ட்டாக இல்லைன்னா கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கரெக்டாக போடணும். ரீசெண்டாக ஏதாவது அடிஷ்னல் கோர்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணணும். ஸோ ஹாவ் அ தரோலி அப்டேட்டட் ரெஸ்யூமே. அண்ட் இன்டர்வியூக்கு போகும்போது கோ தேர் ஏர்லி. லாஸ்ட் மினிட்ல அடித்து பிடிச்சி போகக்கூடாது. அண்ட் எஸ்பெஷலி லேட்டாக போகக்கூடாது. வென் யூ அரைவ் ஏர்லி நீங்கள் காமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் முடிஞ்சதுன்னா ஒரு நாள் ஏர்லியாகவே இன்டர்வியூ வெனியூ போய் பார்த்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் ஒரு 1/2 hour ஏர்லியாக போய் அரைவ் ஆகிறது நல்லது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா they'll be very well prepared for the interview. ஓகே, இதோ 3வது கேள்வி. ஒரு கேண்டிடேட் இங்கிலீஷ்ல வீக்கா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண முடியும்? ஒரு கேண்டிடேட் இங்கிலீஷில் வீக்காக இருந்தாங்கன்னா இந்த ஃபியூ ஸ்டெப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு திங்கு, அவங்க இங்கிலீஷ் பேசி பழகணும். நம்ம தமிழ்லையே பேசிக்கிட்டு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும்ட்டு நம்ம கனவு கண்டுட்டு இருந்தோன்னா அது கனவாகவே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் பேச தொடங்கணும். உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட இங்கிலீஷில் பேசி பழகுங்க. சம்டைம்ஸ் தமிழ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ் பேசி பழகிறது நல்லது. ஏன்னா அப்போது யூல் பி ஃபோர்ஸ்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அவங்களுக்கு எப்படியும் தமிழ் தெரியாது. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது கன்வே பண்ணணுன்னா இங்கிலீஷில் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கம்பல்ஷன்னாலேயே நீங்கள் இங்கிலீஷில் பேச தொடங்குவீங்க. ஸோ இங்கிலீஷில் கான்வர்சேஷன் ஆரம்பிங்க. டெய்லி நீங்கள் இங்கிலீஷில் பேசி பேசி பழகணும். அதை இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கிட்டு உட்காந்து படிக்கிறதோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேசும்போது இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் கற்றுப்பீங்க. இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட் திங், கேண்டிடேட்ஸ் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கணும். செகண்ட் பாயிண்ட், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் கிளியர் சென்டென்சஸில் பேசினாலே போதும். சில பேர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம், அப்போ தான் அது நல்ல இங்கிலீஷ் நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஷார்ட் சென்டென்சஸ் அண்ட் கிளியர் சென்டென்சஸ் யூஸ் பண்ணாலே போதும். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் டூல். நம்ம மனசில் நினைக்கிறத வார்த்தைகள் மூலமாக சொல்லி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அதுதான் லாங்குவேஜே. ஸோ இட் டசன்ட் ஹாவ் டு பி வெரி காம்ப்ளிகேட்டட் ஆர் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் சென்டென்சஸ்லேயே நம்ம நல்ல இங்கிலீஷ் பேசலாம். நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். தேர்டு, நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களே ரெக்கார்ட் பண்ணி திருப்பியும் கேட்டு பாருங்கள். இப்போ தான் எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது, எல்லாத்துலேயும் ரெக்கார்டிங் ஆப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி திருப்பியும் கேட்டு பாருங்கள். see how it sounds. ஏதாவது வார்த்தைகளில் நீங்கள் ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணணுமா, நீங்கள் திருப்பியும் கேட்கும் போது சில வேர்ட்ஸ் உங்களுக்கே புரியலையா, அது எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி திருப்பியும் கேட்கும் போது தெரிய வரும். சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதை ரீட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லைன்னா இங்கிலீஷ் நியூஸில் அவங்க நியூஸ் படிக்கும் போது அப்பப்போ பாஸ் பண்ணி அதே வார்த்தைகளை நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் கேட்டு கேட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்புறம் ஃபுல்லாக ரீப்ளே பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ தேர் ஆர் வேரியஸ் வேஸ் டு ரெக்கார்ட் யுவர் செல்ஃப். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்டு பார்த்து அதில் என்ன திருத்திக்கணுன்ட்டு பார்த்து அதை திருத்திக்குங்க. ஸோ நீங்களே உங்கள் பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவேல்யூவேட் பண்ணி பாருங்கள். எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன தப்புலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் நோட் டவுன் பண்ணிவிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஃபோர்த் பாயிண்ட்டு, காமனாக இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இன்ஃபேக்ட் இந்த யூடியூப் சேனல்லையே
மோஸ்ட் ஆஃப் த காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்தாலே வாட் ஆர் த மோஸ்ட் காமன் கொஸ்டின்ஸ், அதை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதையும் கேட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸை நீங்கள் திருப்பியும் பேசி ரெக்கார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்டர்வியூவில் அவங்க கேட்கும் போது உங்களால் ஈஸியாக அதை சொல்ல முடியும். 5th பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் தேவை. சில பேர் என்னால் இங்கிலீஷ் படிக்கவே முடியாதுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டு தகர்த்தெறிஞ்சிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு டெவலப் பண்ணுங்கள். எஸ், ஐ கேன் டூ திஸ். என்னால் இங்கிலீஷ் பேச கற்றுக்க முடியும், நான் நல்லா பேசி எந்த இன்டர்வியூ போனாலும் நான் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுங்கள். 6th பாயிண்ட்டு, மாக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸையோ கொஸ்டின்ஸ் கேட்க வச்சு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி பழகுங்க. இந்த செஷன்ஸையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எப்படி பேசுகிறீங்க, என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாக் இன்டர்வியூஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் அன் ஆக்சுவல் இன்டர்வியூ. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கனாலே நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். எந்த இன்டர்வியூவும் பயம் இல்லாமல் போயிட்டு அதில் செலக்ட் ஆகிறதுக்கு உங்கள் சான்சஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோ 4th கேள்வி. இன்டர்வியூக்கு முன்னால கம்பெனியை ரிசர்ச் பண்றது ரொம்ப முக்கியமா? கேண்டிடேட்ஸ் எக்ஸாக்ட்டா என்ன காரியத்தை பார்க்கணும்? ஆமாம், இன்டர்வியூக்கு முன்னாடி கம்பெனியை ரிசர்ச் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேண்டிடேட்ஸுடைய ஆன்சர்ஸ்லேருந்தே அவங்க கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு ரெக்ரூட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் எடுத்திருந்தாங்கன்னா அதை ரெக்ரூட்டர்ஸ்க்கு என்ன காமிக்குதுன்னா they are serious and they are genuinely interested in the company. ஸோ ரெக்ரூட்டர்ஸ் கண்களில் they will get special attention. ப்ளஸ் கம்பெனியை பற்றி அவங்க நல்ல ரிசர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆன்சர்ஸை ரெக்ரூட்டர்ஸ் என்ன கேட்க விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பண்ணாலே மற்ற கேண்டிடேட்ஸோட இவங்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். சரி, கம்பெனியை ரிசர்ச் பண்ணணுன்னா என்ன திங்ஸை ரிசர்ச் பண்ணணும்? ஃபஸ்ட்டு திங்கு, அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட்டு இல்லைன்னா என்ன சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறாங்க அது தெரிஞ்சுக்கணும். அவங்க ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா இல்லைன்னா கிளைண்ட்ஸ்க்கு ஏதாவது சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுறாங்களா அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். செகண்டு, ஒரு கம்பெனியுடைய மிஷன் என்ன, வாட் ஆர் தேர் வேல்யூஸ், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தேர்டு, அந்த கம்பெனி பற்றி ஏதாவது லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கா, ஏதர் டிவிலேயோ பிரிண்ட் மீடியாலேயோ நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ அந்த கம்பெனியை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதா, அவங்க லேட்டஸ்ட்டாக ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸில் அந்த கம்பெனி பேர் அடிப்படுதா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். 4வது காரியம், அந்த கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பொசிஷனில் இருக்குது அண்ட் ஹூ ஆர் தேர் காம்படிட்டர்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இல்லைன்னா செகண்டாக தேர்டாக, அவங்களுக்கு க்ளோஸ் காம்படிட்டர்ஸ் யார் அது தெரிஞ்சுக்கணும். ஃபைனலாக ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா படிச்சுட்டு வாட் ஆர் ரெக்ரூட்டர்ஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த கேண்டிடேட் அதை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே பண்ணிட்டு போனாங்கன்னா they will be far ahead of the other candidates. வண்டர்ஃபுல். 5வது கேள்விக்கு போலாமா? இன்டர்வியூக்கு கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் என்ன? கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஆன்சர்ஸை அப்படியே மனப்பாடம் பண்ணிப்பாங்க. ஸோ இன்டர்வியூவில் ரெக்ரூட்டர்ஸ் கேள்வி கேட்கும் போது இவங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரி இருக்கும். தட் வில் சவுண்ட் வெரி ஆர்டிஃபிஷியல். ரெக்ரூட்டர்ஸ்க்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும் இவங்க அப்படியே படித்து ஒப்பிக்கிறாங்க, இவங்க சிந்திச்சு ஆன்சர் பண்ணலான்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்காக தான் மாக் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க ஆன்சர்ஸை மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட அந்த மாக் இன்டர்வியூஸில் அதை நேச்சுரலாக பேசுகிற மாதிரி அவங்க பேசி பழகணும். அதை நிறைய தடவை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா then the answers will sound natural. So it takes a lot of time, effort and practice. ஆனால் அதை பண்ணாங்கன்னா it will produce wonderful results. எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் டக்குன்னு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க. And 90% of the interviews they'll get selected. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் எடுக்கிறதா அந்த ஜாப் எடுக்கிறதான்றத அவங்க டிசைட் பண்ணணும். அதுதான் ஒரே ப்ராப்ளமாக இருக்கும். And that is a good problem to have. செகண்ட் தப்பு, கம்பெனி பற்றியோ
அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பற்றியோ அவங்க ஒழுங்காக படிக்காமல் போகிறது. தட் இஸ் இன்கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன். ஸோ இதுக்கு முந்தின கொஸ்டினில் பார்த்த மாதிரி கம்பெனி பற்றியும் நல்லா ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணணும், ஜாப் ரோலை பற்றியும் நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும். தேர்ட் தப்பு என்னென்னா, வாயை திறந்து சத்தமாக பேசி பழகிறதில்ல. நம்ம எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணும்போது மனசுக்குள்ளேயே பேசிட்டு இல்லைன்னா லோவாக யாருக்கும் சத்தம் கேட்காம ஒப்பிச்சு பார்க்குற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சத்தமாக ஒரு இன்டர்வியூவில் எப்படி தைரியமாக பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசி பழகணும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த பிரச்சனையை தீர்த்துடலாம். ஃபோர்த் தவறு, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நர்வஸாகவும் இருக்கக்கூடாது. எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அட் தி சேம் டைம் ரொம்ப பயந்தும் போகக்கூடாது. ஃபிஃப்த் பாயிண்ட்டு, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணாமல் போயிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், டெல் மீ அபவுட் அ டைம் வென் யூ ஃபேஸ் த சேலஞ்ச் இன் யுவர் ப்ரீவியஸ் ஜாப் அப்படி கேட்டாங்கன்னா நிஜமாகவே நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எடுத்து கிளியராக சொல்லணும். அதுக்கு யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் கொஸ்டின். ஸோ நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கிவ் அ வெரி குட் ரிப்ளை. அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொன்னீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் வில் பி ரியலி இம்ப்ரெஸ்ட். ஸோ யூஸ்வலாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் பண்ணுற 5 மிஸ்டேக்ஸ் இது தான். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு நிவர்த்தி பண்ணிங்கன்னா யூ வில் பி ஃபார் அஹெட் ஆஃப் தி அதர் கேண்டிடேட்ஸ். ஓகே, 6th கேள்வி. ஒரு இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்வளோ முக்கியம்? ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்க கேண்டிடேட்ஸ் என்ன செய்யணும்? த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்ட்டு சொல்லி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏன்னா த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேண்டிடேட்ஸ் ஒரு ரூம்குள்ளே என்ட்ரு பண்ண உடனே வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கேண்டிடேட்டை பற்றி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இட் வில் கேரி ஆன் த்ரூ அவுட் த இன்டர்வியூ. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் தட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கரெக்ட். ஸோ ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்கறதுக்கு கேண்டிடேட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே ஷுட் ட்ரெஸ் ப்ரொஃபஷ்னலி. ஏனோ தானோன்ட்டு கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாது. ட்ரெஸ்ஸை நீட்டாக அயர்ன் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகணும். செகண்ட் பாயிண்ட்டு, இன்டர்வியூஸை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே ஒரு நல்ல ஜென்டில் ஸ்மைல் கொடுத்து கான்ஃபிடென்ட்டாக க்ரீட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட்டு, தே ஷுட் மெயின்டைன் ஐ கான்டாக்ட். சில பேர் ஷையாக இருந்தாங்கன்னா ஐ கான்டாக்டே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. கீழே பார்த்துட்ருப்பாங்க, இல்லைன்னா சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பாங்க. பட் இன்டர்வியூவரோட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப தவறு. நேச்சுரலாக ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்குண்டு ரெக்ரூட்டர்ஸையே பார்த்து ஸ்டேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பட் அட் தி சேம் டைம் ஐ கான்டாக்டும் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், கேண்டிடேட்ஸ் நடந்து வரும்போதும் உட்காரும் போதும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். கூன் போட்டு நடக்கவோ உட்காரவோ கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். அண்ட் எது பண்ணாலும் ஒரு கான்ஃபிடென்ஸோடு பண்ணணும். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, அவங்க தங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். அதனால தான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற கொஸ்டினுக்கு கரெக்டாக அவங்க ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி அதை கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கேண்டிடேட்ஸ் வில் கிரியேட் அ வெரி குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வித் த ரெக்ரூட்டர்ஸ். வண்டர்ஃபுல். 7th question. ஒரு இன்டர்வியூவில் பாடி லாங்குவேஜ் எந்த அளவுக்கு முக்கியம்? பாடி லாங்குவேஜ் டிப்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எஸ், பாடி லாங்குவேஜும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது ஏன்னா கேண்டிடேட்ஸ் வாயை திறந்து முதல் வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்க பாடி லாங்குவேஜ் ரெக்ரூட்டர்ஸோடு பேசிடும். கரெக்ட் பாடி லாங்குவேஜ் இருந்ததுன்னா இட் வில் பில்ட் ட்ரஸ்ட் வித் த ரெக்ரூட்டர். மேலும் கேண்டிடேட்ஸ் வார்த்தைகளை பேசும்போது பாடி லாங்குவேஜ் அந்த வேர்ட்ஸை இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ கேண்டிடேட்ஸ் டெஃபினட்டாக பாடி லாங்குவேஜை தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹியர் ஆர் சம் பாடி லாங்குவேஜ் டிப்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் ஷுட் வாக் அண்ட் சிட் அப்ரைட். கூனி குறுகி உட்காரக்கூடாது. ஒரு கான்ஃபிடென்ஸோட எரெக்டாக உட்காரணும். அண்ட் அகெயின் ஹெல்த்தி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஆன்சர் பண்ணும்போது கைகளை ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அவங்க பேசாத நேரத்தில் கைகளை டேபிள் மேலேயோ இல்லைன்னா அவங்க லேப் மேலேயோ வச்சுக்கலாம். அவங்க பேசும்போது ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபைனலி ஸ்மைல் பண்ண மறந்துடக்கூடாது. இனிஷியலாக ரூம்குள்ளே வந்த உடனே நல்ல ஸ்மைல் பண்ணணும்.
அண்ட் எவ்ரி ஆன்சர் ஆரம்பிக்கும் போதும் ஒரு ஜென்டில் ஸ்மைலோட தே கேன் ஸ்டார்ட். சில பேர் ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணும்போது ஸ்மைல் பண்ண மறந்துடுவாங்க. பட் தே ஷுட் ரிமெம்பர் ஒன் திங், மற்றவங்க நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது இட் மேக்ஸ் us ஃபீல் கம்ஃபர்டபுள். அதே தான் ரெக்ரூட்டர்ஸ் வில் ஆல்சோ ஃபீல். நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது they will feel more comfortable and easier to talk to you. So never forget to smile. சில பேர் கைகளை சும்மா வச்சுருக்க முடியாது. அவங்க சில வேளை பென் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்பப்போ டைமை பார்த்துட்ருப்பாங்க. they'll be fidgeting around because they are nervous. ஸோ அதுக்கும் அவங்க கான்ஷியஸாக இருக்கணும். அவங்கள தாங்களே காம் டவுன் பண்ணிவிட்டு unnecessary மூவ்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். These are the main points to remember when it comes to body language. ஒரு நல்ல பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணால் that will definitely help in a candidate getting selected in the interview. வெரி குட். 8th question. இன்டர்வியூவில் நிறையா பேர் இங்கிலீஷ் பேச கஷ்டப்படுறாங்க. இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி ஈஸியாக இங்கிலீஷ் பேச நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கேண்டிடேட்ஸ்க்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு சரியாக வரலைன்னா கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா their English will sound much better. First tip, use simple sentences. சில பேர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதான் அது கரெக்ட் இங்கிலீஷ் நினைக்கிறாங்க. அது தவறு. காம்ப்ளெக்சிட்டியோட கிளாரிட்டி தான் இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ சிம்பிள் சென்டென்சஸில் உங்கள் ஐடியாஸை கிளியராக கன்வே பண்ணிங்கனாலே தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். செகண்ட் டிப், ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி. இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா கடகடகடான ஃபாஸ்ட்டாக பேசினா தான் அது கரெக்ட் இங்கிலீஷ்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதுவும் தவறு. இன்ஃபேக்ட் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இங்கிலாண்ட்லேயும் சரி அமெரிக்காலேயும் சரி they always speak very slowly. நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினா அது கரெக்ட் இங்கிலீஷ்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு. நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸே ஸ்லோவாக தான் பேசுவாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்லோவாக கிளியராக பேசினாங்கனாலே அவங்க இங்கிலீஷ் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேர்ட் டிப்பு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ பிக் பிளண்டர். அண்ட் ஷார்ட் சென்டென்சஸில் பேசும்போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்க்கு அந்த அளவுக்கு சந்தர்ப்பம் வராது. அதனால தான் சிம்பிள் ஷார்ட் சென்டென்சஸ் பேசுகிறது இட்ஸ் ஆல்வேஸ் குட். ஃபோர்த் டிப்பு, இங்கிலீஷை டெய்லி பேசி பழகுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த காரியமும் ஈஸியாக வரும். அதே மாதிரி இங்கிலீஷை அடிக்கடி பேசி பழகுனா தான் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ காமன் இங்கிலீஷ் ஃப்ரேசஸை டெய்லி பேசி பழகணும். ஃபிஃப்த் டிப்பு, திங்க் இன் இங்கிலீஷ். மோஸ்ட் பீப்புள் இங்கிலீஷை முதல்ல கற்றுக்கும் போது அவங்க தமிழில் யோசித்து அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே அவங்க இங்கிலீஷில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ தட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். அதுக்கு பதிலாக நம்ம சிந்திக்கிறதே இங்கிலீஷில் சிந்திச்சோன்னா சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுறது இட் வில் பிகம் மச் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர். அஃப்கோர்ஸ் தட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். பட் நீங்கள் யோசிக்கும் போதே இங்கிலீஷில் யோசிக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டிப்பு, இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் டூல்ன்றதை மறந்துடாதீங்க. உங்கள் யோசனைகளை வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதானே தவிர அது பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் மிஸ்டேக்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ற டென்ஷனில் நீங்கள் இருக்கக்கூடாது. யூ ஆர் ஜஸ்ட் கன்வேயிங் யுவர் ஐடியாஸ் டு அன் அதர் பர்சன் த்ரூ வேர்ட்ஸ். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ். நம்ம யோசிக்கிறத வார்த்தைகளை மற்றவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அதை சிம்பிள் ஷார்ட் சென்டென்சஸில் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இந்த டிப்ஸு கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வரலன்னா கூட அவங்க பேசும்போது இட் வில் லுக் லைக் they really know good English. அமேசிங். 9வது கேள்வி. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன? Tell me about yourself is a very important question. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் அந்த கொஸ்டின் அவங்க கேட்குறதில்ல. மோர் தென் தேட், உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை லாங்குவேஜ் மூலமாக எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுது, நீங்கள் பேசும்போது உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இது எல்லாமே இவாலுவேட் பண்ணுறதுக்காக அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை கேண்டிடேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா தே வில் ரியலி இம்ப்ரெஸ் த இன்டர்வியூவர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி ஆரம்பிக்கலாம்.
as you already know from my resume, my name is அப்புறம் அவங்க பேரை சொல்லிவிட்டு அவங்க ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட்டு தங்களோட மெயின் எக்ஸ்பீரியன்ஸையும் ஸ்கில்ஸையும் பற்றி சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட்டு அவங்களுக்கு இருக்க 1 or 2 ஸ்ட்ரெங்க்ஸ், மெயின் ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லலாம். ஃபோர்த் பாயிண்ட்டு அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அதோடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் மேட்ச் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி பேசலாம். ஃபைனல் பாயிண்ட்டு இது எல்லாமே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் சவுண்ட் நேச்சுரல். இதுக்கு தான் அதை பேசி பேசி பழகணும். The more you practice, the more you will sound natural. இந்த கம்ப்ளீட் இன்ட்ரடக்ஷனும் ஒரு 60 seconds to 90 secondsக்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை. தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாங்கனாலே candidates will really impress the interviewers. Wonderful. 10வது கேள்வி, why should we hire you அப்படி கொஸ்டின் கேட்கும்போது கேண்டிடேட்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும்? இந்த கொஸ்டினுடைய அர்த்தம் என்னென்னா, இத்தனை கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களையே நாங்கள் செலக்ட் பண்ணணும். வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் யூ, அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் a difficult question to answer. ஏன்னா we may not be the best candidate. நம்மளோட நிறைய கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷனில் பெட்டராக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸில் பெட்டராக இருக்கலாம், அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் பெட்டராக இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே ஐ எம் த பெஸ்ட் கேண்டிடேட், சூஸ் மீட்டு சொல்ல முடியாது. பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரியம் கேண்டிடேட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் எவ்ரி திங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் எவ்ரி திங். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஓவராலாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நல்ல ஸ்கோர் பண்ணுறவங்கள தான் ரெக்ரூட்டர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையும் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ஜாப் ரிக்குவயர்மெண்ட்டை நல்லா படிச்சுட்டு அதில் அவங்க கேட்குற ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஸ்கில்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் எதில் மேட்ச் ஆகுதோ அதை மெயினாக நீங்கள் ஹைலைட் பண்ணி பேசணும். See, this is what you are asking and these are my skills and experience. They match perfectly. So I am an ideal candidate for this job. அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் சொல்கிறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் and you should do it with confidence. எந்த ஹெசிடேஷனோ எந்த பயமும் இருக்கக்கூடாது. என்னால் இந்த ஜாப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் பேசணும். தேர்ட் பாயிண்ட், உங்கள் ப்ரீவியஸ் ஜாப்ஸில் ஏதாவது நல்லா அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைனா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் இதில் சொல்லலாம். அப்போ ரெக்ரூட்டர்ஸ் ரியலைஸ் பண்ணுவாங்க, எஸ் திஸ் கேண்டிடேட் ஹேஸ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், ஹீ வில் பி ஐடியல் ஃபார் த ஜாப் அப்படின்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ ஜாப் ரிக்குவயர்மெண்ட்க்கும் உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் பண்ணி ஹைலைட் பண்ணி பேசுங்க. உங்கள் ஆன்சரை கிளியராக கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் ஜாப்ஸில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்து சொல்லுங்கள். இதை மூணையும் பண்ணிங்கனாலே யூ ஆர் தி ஐடியல் கேண்டிடேட் ஃபார் திஸ் ஜாப்ன்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, 11வது கேள்வி, வீக்னஸஸ், ஃபெயிலியர்ஸ் இல்லைனா ரெசுமேல கேப்ஸ் பற்றின கஷ்டமான கொஸ்டின்ஸுக்கு கேண்டிடேட்ஸ் எப்படி பதில் சொல்லணும்? நம்ம எல்லாருக்கும் வீக்னஸஸ் இருக்குது. நம்ம எல்லோரும் ஏதாவது காரியத்தில் ஃபெயில் ஆகிருப்போம். அண்ட் சம்டைம்ஸ் ஜாப்ஸ் நடுவில் பிரேக் எடுத்திருப்போம். ஸோ தேர் வில் பி அ கேப் இன் த ரெஸ்யூமே. இது எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ இந்த மாதிரி காரியங்களை பற்றி பேசும்போது யூ ஷுட் பி ஆனஸ்ட். எதோ ஒழிச்சு மறைக்க வேண்டியதில்லை. நம்ம ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். பட் வி ஷுட் ஆல்சோ பி பாசிட்டிவ். ரொம்ப டிஃபென்சிவாக பேச வேண்டியதில்லை. பாசிட்டிவாகவே அந்த காரியங்களை சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட்டு, மற்றவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது. நம்ம பண்ண தப்பை நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபெயிலியர்ஸில் இருந்தும் இந்த வீக்னஸஸில் இருந்தும் நீங்கள் கற்றுக்கிட்ட காரியம் என்ன அண்ட் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் பேசணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபோர்த் ஸ்டெப்பு, யூ ஷுட் ஷோ இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதனால தேர் இஸ் பாசிட்டிவ் க்ரோத். அதை நீங்கள் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஃபிஃப்த் பாயிண்ட்டு, உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் ஷார்ட் அண்ட் ப்ரொஃபஷனலாக வச்சுக்கலாம். ரொம்ப லாங்காக கதை சொல்ல வேண்டியதில்லை.
கீப் இட் ஷார்ட் அண்ட் ப்ரொஃபஷனல். அண்ட் எல்லாம் நீங்கள் சொல்லி முடிக்கும் போது எண்ட் ஆன் அ பாசிட்டிவ் நோட். இப்படி நீங்கள் பேசும்போது உங்கள் வீக்னஸஸோ ஃபெயிலியர்ஸோ உங்கள் ரெஸ்யூமேல கேப் இருந்தால் கூட அந்த நெகட்டிவ் காரியங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றி அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க, அதனால் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, அப்படி சொல்லும் போது எவ்ரிதிங் வில் சவுண்ட் பாசிட்டிவ். வெரி குட். 12வது கேள்வி. ஸ்டார் மெத்தட்னா என்ன? தெளிவான ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு எப்படி கேண்டிடேட்ஸ் அதை யூஸ் பண்ணலாம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் கேள்வி கேட்கும் போது அதுக்கு ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணி சொல்கிறதுக்கு ஸ்டார் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதை ஏன் ஸ்டார் மெத்தட்னு சொல்கிறோன்னா, அந்த ஸ்ட்ரக்சருக்கு 4 வேர்ட்ஸ் இருக்குது. சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட். அந்த வேர்ட்ஸுடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் STAR. சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட். ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் ரெக்ரூட்டர்ஸ் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. டெல் மீ அபவுட் அ டைம் யூ ஃபேஸ்ட் அ சேலஞ்சிங் சிச்சுவேஷன் அண்ட் ஹவ் யூ சால்வ்ட் இட். ஸோ இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் பற்றி நம்ம பேசணும். என்ன பிரச்சனை இருந்தது, அந்த சூழ்நிலை என்ன, அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். செகண்ட் டாஸ்க். உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் என்னவாக இருந்தது. சப்போஸ் ஒரு டீமில் நீங்கள் ஒரு டீம் மெம்பராக இருந்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் அதில் என்ன பண்ணுவீங்க, அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேர்ட் ஆக்ஷன். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க. ஃபோர்த் ரிசல்ட். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது வாட் வாஸ் தி அவுட்கம், ரிசல்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் ஆன்சரை சொல்லும் போது இட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ஆன்சர். அண்ட் ரெக்ரூட்டர்ஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு கிளியராக புரியும். That is why we use the STAR method. Situation, task, action, result. இப்படி 4 பிரிச்சுக்கிட்டு ஆன்சர் ஸ்ட்ரக்சர்டாக சொன்னோன்னா it will be very clear and effective. ஓகே. 13வது கேள்வி. மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச மாதிரி இல்லாம தங்களோட ஆன்சர்ஸ் நேச்சுரல்ல சவுண்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் என்ன செய்யணும்? ஆன்சர்ஸை மனப்பாடம் பண்ணுறது தப்பு இல்லை, அதை எப்படி டெலிவர் பண்ணணுன்ட்டு அது மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா என்ன சொல்லணுன்ட்டு தெரியும், ஆனால் அதை எப்படி சொல்லணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஸ்லோவாக பேச கற்றுக்கணும். சில பேர் மனப்பாடம் பண்ணதை மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கடன்னு ஒப்பிக்க பார்ப்பாங்க. அது பண்ணக்கூடாது. ஸ்லோவாக நிறுத்தி பங்க்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றாப்பில் பேசணும். ஃபுல் ஸ்டாப் கமாலாம் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக எங்கெங்கே நிறுத்தி பேசணுமோ அப்படி நிறுத்தி பேசணும். செகண்ட் பாயிண்ட், ரொம்ப லாங் சென்டென்சஸ் இருந்ததுன்னா அதை பிரேக்கப் பண்ணி ஷார்ட்டர் சென்டென்சஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு லாங் சென்டென்ஸை ஒரு 2 or 3 ஷார்ட் சென்டென்சஸை கன்வெர்ட் பண்ணி அப்படி கூட பேசலாம். ஆன்சர்ஸில் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக சிம்பிள் வேர்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படி கூட பேசலாம். ஃபைனலாக ஆன்சர்ஸை பேசி பழகணும். இதுக்கு தான் மாக் இன்டர்வியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாரையாவது கேள்வி கேட்க சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஆன்சர் பண்ணி காமிங்க அண்ட் கெட் தேர் ஃபீட்பேக். நீங்கள் எப்படி ரொம்ப ஒப்பிக்கிற மாதிரி பேசுகிறீங்களா, நேச்சுரலாக பேசுகிறீங்களா அப்படின்ட்டு அவங்க ஃபீட்பேக்கை எடுத்துக்கோங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களையே ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசுகிறத நீங்களே கேட்கும் போது யூ வில் நோ வேர் யூ கோயிங் ராங். அந்த ஏரியாஸெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஆன்சரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. அஃப்கோர்ஸ் திஸ் டேக்ஸ் டைம். ஆனால் இதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக போகவே போகாது. திஸ் வில் ப்ரொடியூஸ் வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஃபார் யூ. வெரி ட்ரூ. ஓகே. 14வது கேள்வி. யாரை செலக்ட் பண்ணணும்ட்டு டிசைட் பண்ணும்போது எந்த காரியங்களை பார்ப்பாங்க? திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். கேண்டிடேட்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தே வில் பெர்ஃபார்ம் வெரி வெல் இன் அன் இன்டர்வியூ. ரெக்ரூட்டர்ஸ் கேண்டிடேட்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் திங் தே ஆர் லுக்கிங் ஃபார் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். வேறு எதுலையாவது லேக்கிங்காக இருந்தால் கூட இது ரெண்டுமே மற்ற காரியங்களை ஓவர் கம் பண்ணிடும். செகண்ட் பாயிண்ட், ஜாப் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்கில்ஸும் நாலேஜும் ஹைலைட் பண்ணி பேசணும். இதுதான் ஜாப் ரிக்குவயர்மெண்ட்டு. எனக்கு இந்த ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது, ஸோ ஐ எம் அ குட் ஃபிட் ஃபார் த ஜாப். அதை ப்ரூவ் பண்ணி பேசணும். தேர்ட் பாயிண்ட்டு, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டினில்
ஸ்டார் மெத்தடை பற்றி ஆன்சர் பண்ணோம் இல்லையா, அதில் எப்படி ஹவ் யூ சால்வ்ட் அ ப்ராப்ளம் அதை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா that will show that you have good problem solving ability. Fourth point, you should exhibit professional behavior. இன்டர்வியூக்கு டைமுக்கு முன்னாடியே வந்திருக்கணும், நீங்கள் ப்ரொஃபஷனலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், உங்கள் பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், ஒரு ப்ளசன்ட் ஸ்மைல் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நீங்கள் பேசணும். இது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பிஹேவியர். ஃபைனலாக அந்த கம்பெனியோடைய கல்ச்சரல் என்வாயர்மெண்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகணும். தட் இஸ் வை அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் பாசிபிள் அந்த கம்பெனியில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனி என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும், அவங்களுடைய ட்ரெஸ் கோட் என்ன, அந்த கம்பெனியுடைய கல்ச்சர் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா that will help you fit better in that environment. ஸோ இன்டர்வியூவர்ஸ் இந்த காரியங்களை தான் பார்க்குறாங்க. இதில் எல்லாமே ஒரு நல்ல மேட்சாக இருந்ததுன்னா they will select the candidate. எக்ஸலண்ட். 15வது கேள்வி, கடைசி கேள்வி. ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகிற சான்சஸை நல்லா அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப் கொடுக்க முடியுமா? ஷுவர். கேண்டிடேட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவங்க மூலமாக கம்பெனிக்கு என்ன பயன், அவங்க மூலமாக கம்பெனிக்கு என்ன கிடைக்கும், அதை தான் ரெக்ரூட்டர்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. வாட் ஆர் யூ பிரிங்கிங் டு த கம்பெனி? ஸோ அந்த கண்ணோட்டத்தோடு அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். அவங்க ஆன்சர்ஸையும் அந்த மைண்ட் செட்டோட ஆன்சர் பண்ணணும். என்னை ஹையர் பண்ணிங்கன்னா இந்த காரியங்கள்லாம் கம்பெனிக்கு கிடைக்கும், திஸ் இஸ் த வேல்யூ ஐ பிரிங் டு த கம்பெனி, அதை அவங்க எடுத்து சொல்லணும். அதை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு ஜாப் ரிக்குவயர்மெண்ட்டை பற்றி நல்லா படிச்சிருக்கணும் அண்ட் கம்பெனியை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கணும். இது ரெண்டையும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ரிக்குவயர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி திஸ் இஸ் வாட் த கம்பெனி நீட்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ், ஸோ ஐ எம் அ பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படி சொல்லி ரெக்ரூட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், அவங்க பாடி லாங்குவேஜ்லேயும் கம்யூனிகேஷன்லேயும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், எல்லா கொஸ்டின்ஸையும் ஆனஸ்ட்டாக ஜெனுவனாக ஆன்சர் பண்ணணும். எதையும் ஒழிச்சு மறைச்சி சொல்ல வேண்டியதில்லை. பி ஆனஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல். ஃபைனல் டிப்பு, குட் ப்ரிப்ரேஷன் பிஃபோர் த இன்டர்வியூ. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம பார்த்த 15 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் அவங்க ஒழுங்காக கவனித்து அதில் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா that itself will be very good preparation for the interview. அதை அவங்க ஒழுங்காக கடைப்பிடிச்சி நல்ல டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி எஃபர்ட் போட்டாங்கன்னா மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு கம்பேர் பண்ணால் இவங்க எங்கேயோ போயிடுவாங்க. they'll have a very good chance of being selected for the interview. So practice all these steps. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷன் டைம் இஸ் நெவர் வேஸ்டட் டைம். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் சக்ஸஸ் அதை உறுதிப்படுத்தும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் இன்டர்வியூ.